என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசை கோயம்புத்தூரில் வாழ்ந்த சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணியர் ஐயா அவர்கள் பெரிய புராணத்திற்கு விரிவுரை எழுத ஆசைப்படுகிறார். அதன்படியே எழுதிக்கிட்டே போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்படுது. முழுவதுமாக பெரிய புராணத்திற்கு அவரால் விரிவுரை எழுத முடியவில்லை. சரி, எழுதிய வரைக்கும் இறைவன் திருவடியில் வைத்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து பிரதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆணி திருமஞ்சன நன்னாளிலே சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய சன்னதிக்கு செல்கிறார். அங்கிருந்து அந்தணர்கள் அதனை நடராஜருடைய திருவடியில் வைத்து வழிபாடு செய்து அவருக்கு நடராஜ பெருமானுடைய திருநீற்றை கொடுக்கிறார்கள். அதை பூசிக்கொண்டு வீடு திரும்புகிறார். சற்று நாட்களில் அவருடைய உடல் நலம் முழுவதுமாக சரியாகி விடுகிறது. பிறகு தொடர்ந்து பெரிய புராணத்திற்கு விரிவுரை எழுதி முடிக்கிறார். எதுவும் நடக்க முடியாத செயலை கூட நடத்தி காட்டுவான் நடராஜ பெருமான். வாழ்க்கையில் முடிக்க முடியாது பாதியிலே நின்று விடுகின்ற செயலை கூட முடிக்க வைக்கக்கூடிய சக்தி பெற்றது திருநீறு என்பதை இந்த வரலாறு 1948 நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. திருநீறு பூசுவோம், திருப்திகரமான வாழ்வை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.